Hi friends, this is Nivita. In the video 11th standard physics unit 5 motion of system of particles and rigid bodies and the lesson page number 2 and 4 ல இருக்கிற motion of center of masses இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அது வந்து மோஷன் ஆகுது, மூவ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறப்ப அதோட சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த பென்சில் இருக்குது அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன, இந்த இடம் தான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எல்லா வெயிட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இமேஜினரியாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருவேளை இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற இந்த சென்டர் ஆஃப் மாஸும் இப்படி தான் இருக்கும், மூவ் ஆக தான் செய்யும். கரெக்டாக? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரிஜிட் பாடி மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதோட சென்டர் ஆஃப் மாஸை வந்து கண்டிப்பாக அந்த பாடி கூடயே தான் மூவ் ஆகும். இப்போ கைனிமேட்டிக் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த மோஷன் அதை பற்றிலாம் படிக்கிறது. ஸோ கைனிமேட்டிக்ஸ் குவான்டிட்டிஸ்லாம் என்னது, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இதெல்லாமே மோஷனை வச்சு தானே வருது. ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸுக்கு நம்ம வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்குன்னு ஒரு பொசிஷன் வெக்டர் இருக்கும்ல, இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ற ஒரு பொசிஷன் வெக்டர் இருக்கும்ல, அதை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டினும் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷனாகவும் எனக்கு கிடைக்கும். புரியுதா? ஒரு கைனிமேட்டிக் குவான்டிட்டிஸ்னு என்னது இந்த மோஷனை பொறுத்து வரது, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த பொசிஷன் வெக்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டியும் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து ஆக்சலரேஷனும் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மோஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ அதோட வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வெக்டரோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அந்த பொசிஷன் வெக்டரோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குல்ல, அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ எக்ஸிஎம் வெக்டர் வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும்ல, பர்டிகுலர் மாஸ் இருக்கும்ல, ஸோ அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸிஎம் அப்படிங்கிறது அது எக்ஸ்ஐ, இதுக்கு சைமல்டேனியஸாக இருக்கணுங்கிறதுக்காக dxi வெக்டார் அப்படின்னு வருது. ஓகேவா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன், இது கூட மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன ஆகும், பொசிஷன் வெக்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ விஐ வெக்டார்னு வரும். ஸோ இது வந்து ஏற்கனவே சமேஷன் ஆஃப் எம்ஐ வெக்டர் இன்ட்டு விஐ வெக்டர் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எம்ஐ வெக்டர். ஓகே, இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸோடது. அதே அக்சலரேஷன் என்னது, எனக்கு இந்த வெலாசிட்டின்னு கிடச்சிருக்குல்ல, அதை நான் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அதாவது இந்த பொசிஷன் வெக்டர் இருக்குல்ல, அதை நான் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த பொசிஷன் வெக்டரை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்குமா, இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் அப்படின்னு. ஸோ இது மட்டும் நான் என்னன்னு சொல்வேன், இதை மட்டும் நான் விசிஎம் வெக்டார் அப்படின்னு சொல்வேன். இப்போ d by dt ஆஃப் விசிஎம் வெக்டார் அப்படின்னு வருமா. ஸோ இந்த விசிஎம் வெக்டருக்கு பதிலாக நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எம்ஐ ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல விசிஎம் வெக்டார் அப்படிங்கிறது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா இந்த எம்ஐன்னு இருக்கனால இது வந்து விஐ வெக்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ எனக்கு வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அது என்னது, அக்சலரேஷனா, அப்போ ஏஐ வெக்டார் அப்படின்னு வருமா. ஸோ அப்போ ஏசிஎம் வெக்டார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எம்ஐ இன்ட்டு ஏஐ வெக்டார் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எம்ஐ அப்படின்னு வரும். இப்போது நமக்கு வந்து 2 வகையான ஃபோர்ஸ் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். 2 வகையான ஃபோர்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ், அது வெளிலேருந்து ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா, எனக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லை, வெறும் வந்து எனக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்ப, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது இண்டிவிஜுவல் ரிஜிட் பாடி ஆஃப் த சிஸ்டம் வந்து கேன் மூவ் ஆர் ஷிஃப்ட் ஒன்லி இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ இந்த பாடி மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அதால் மூவ் ஆக முடியும். திஸ் வில் நாட் அஃபெக்ட் த பொசிஷன் அண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ். அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து பொசிஷனையோ சென்டர் ஆஃப் மாஸையோ அது எந்த விதமான அஃபெக்ட்டும் பண்ணாது. திஸ் மீன்ஸ் that the center of mass will be in the state of rest or of uniform motion. அப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் என்னவாக இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும் அல்லது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இன்டர்னல் ஃபோர்ஸால் மட்டும் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, இன்டர்னல் ஃபோர்ஸால் மட்டும் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும், அது யூனிஃபார்மாக போகும் அல்லது அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதில் வந்து வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஓகே, வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸும் ரெஸ்ட்டில் இருக்கும். அதாவது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா இந்த வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ், இதுக்கான சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கேயுமே நகராமல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, இதோட வெலாசிட்டி 0ன்னு தானே சொல்வீங்க. அதுவே ஒருவேளை இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனாக போச்சுன்னா, இப்போ இங்கே இருக்குல்ல இந்த சென்டர் ஆஃப் மாஸ், இது வந்து யூனிஃபார்மாக போகுது அப்படின்னு சொன்னால் அதோட வெலாசிட்டியும் என்னவாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரே அளவுக்காக போகுது அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ இன்டர்னல் எனர்ஜியால் ஏற்படுறது என்னது, வெலாசிட்டி ஒன்று 0வாக இருக்கும் அல்லது வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி 0வாகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் இருந்தால் எனக்கு வந்து அக்சலரேஷனே இருக்காது.
வராது. ஏன்னா இப்போ வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தானே ஆக்சிலரேஷன். இப்போ இங்கே நீங்கள் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தானே ஆக்சிலரேஷன். அப்போ வெலாசிட்டி 0, கான்ஸ்டன்ட் 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். அப்போ எனக்கு அந்த விதமான ஆக்சிலரேஷனே வராது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃப்ரம் த ஈக்குவேஷன் 5.7 அண்ட் 5.8 இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் இது ரெண்டுமே எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு இந்த இடத்துல வெலாசிட்டியோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும், அல்லது வெலாசிட்டியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு ஆக்சிலரேஷனோட வேல்யூ 0வாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரியா? இது எப்போது வெறும் இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா. இப்போ here the individual particles may still move with their respective velocities and acceleration due to their internal force ஆல் மட்டும் இருக்கும்போது, இப்போ ஒரு வேளை இந்த presence of external forceஆக இருந்ததுன்னா, அதாவது external force not equal to 0வாக இருந்ததுன்னா the center of mass of the system வந்து will accelerate ஆகும். some acceleration என்னது, ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு நார்மலாகவே நியூட்டன் செகண்ட் லா படி எனக்கு என்னது F = ma அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கா. அப்போ F எக்ஸ்டர்னல்னால தானே வருது. அப்போ ஏதோ ஒரு டைரக்ஷனில் தானே நோக்கி போகுது. இங்கே எனக்கு அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் F வெக்டார் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்னென்னா சமேஷன் ஆஃப் mi இன்ட்டு am. இந்த இடத்துல வந்து அக்சிலரேஷன் என்னவா மாறுது, அக்சிலரேஷன் ஆஃப் எதோட அக்சிலரேஷன், அந்த சென்டர் ஆஃப் மாஸோட அக்சிலரேஷன், அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. அப்போ சமேஷன் ஆஃப் mi இன்ட்டு a சென்டர் ஆஃப் மாஸ் வெக்டார். ஓகே, அடுத்தது இந்த எஃபெக்ட் இந்த சமேஷன் ஆஃப் எம்ஐஏன்னு எப்படி எழுதிக்கிறேன், கேபிட்டல் எம் எப்போவுமே எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஏசிஎம் வெக்டார் அப்படிங்கிறது வந்து எஃப் எக்ஸ்டர்னல் டிவைடட் பை எம். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட அக்சிலரேஷன் எப்படி இருக்கும், எஃப் எக்ஸ்டர்னல் டிவைடட் பை எம்னு இருக்கும். ஒருவேளை இன்டர்னல் ஃபோர்ஸால் மட்டும் இருந்ததுன்னா அதோட அக்சிலரேஷன் 0வாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதோட அக்சிலரேஷன் எஃப் வெக்டார் டிவைடட் பை எம் அப்படின்னு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.